பட் ஒரு படம் அப்படின்னு பார்க்கும்போது நான் ஏன் அந்த படத்தில் அந்த அளவுக்கு ஒரு வெஞ்சன்ஸ் வச்சு நான் பேசுகிறேன்னா, இதே கோட் படம் நீங்கள் எடுத்துக்கோங்க, விடாமுயற்சி விட கோட் எவ்வளவோ மேலே நல்லா இருந்துச்சு அந்த படம், இன்றைக்கும் கலெக்ஷனில் டாப் அந்த படம். நீங்கள் இதே கோட் படத்தை அஜித் ஃபேன்ஸ் எவ்வளோ பேர் கழுவி ஊற்றிருப்பீங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் எடுத்து பாருங்கள், நீங்கள் இதே கோட் விமர்சனம் பப்ளிக் ரிவ்யூவில் பாருங்கள், அஜித் ஃபேன்ஸ் கரெக்டாக இந்த படத்தை தாக்கி பேசியிருப்பாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான், இந்த ஃபேன்ஸுங்க பண்ணுற அந்த ஒரு காரணத்துக்காக தான் சரி ஓகே இப்படி நம்ம பேசுவோமேன்னு சொல்லிட்டு பேசினே தவிர, மற்றபடி அஜித் சார் மேலே பர்சனலாக எனக்கு சத்தியமாக சொல்கிறேன், அவர் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு நபர். அவர் இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த படத்தில் இருக்க உண்மையான பிரச்சனைகள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நான் படம் பார்த்தேங்க, எனக்கு பிடிச்சிருந்தங்க, என்னங்க இவன் இப்படி சொல்கிறான் அப்படின்றதுக்காக கண்டிப்பாக கிடையாது. அந்த படத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அதை நீங்களும் ஒத்துக்கணும். பட் இது வந்து எந்த மாதிரி மாறிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு விமர்சனம் சொல்கிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்து சொல்லு விமர்சனம், அப்புறம் 26 ஓட்டு வராமல் போயிடும். ஏன்டா டேய், ஓட்டு போடுறதுக்கும் ஒரு படத்துக்கு விமர்சனம் சொல்கிறதுக்கு என்னடா சம்பந்தம்? எனக்கு ஒன்றும் புரியல எனக்கு. அப்போ வந்து அஜித் படம் நல்லா இருக்குன்னு சொன்னால் தான் அஜித் ஃபேன் வந்து விஜய்க்கு ஓட்டு போடுவாங்களே, எனக்கு